rolling camera action. Hi guys. இன்னைக்கு நம்ம புது கண்டென்ட்டோட வந்திருக்கோம், புது மெம்பரோடய வந்திருக்கோம். ஸோ வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பேச போறோம்னா சினிமா வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் கன்ஃபார்ம் கனெக்ட் ஆகிருக்கும். சின்ன வயசுலேருந்து யாரும் சினிமா பார்க்காம இருந்ததே இல்லை. ஸோ இந்த சினிமாவை யார் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இருக்குங்க டவுட்டு. எனக்கும் இருக்குது, இவருக்கும் இருக்குது. ஆனால் இவருக்கு இல்லை, இவருக்கு தெரியும், இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ சொல்லுவார். சொல்லுங்க தலை, யார் சினிமாவை ஃபஸ்ட்டு எடுத்தா? ஃப்ரான்சிஸ் லூ. இது அந்த டைரக்டர் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த படம் வந்து தொடங்கப்பட்டது வந்து 1888. 888. ஓ, அந்த ஃபேன்சி நம்பர்ல படம் எடுத்திருக்கான். பரவாயில்ல. அந்த டைம்ல ஸ்பீக்கர் எதுவுமே இல்லை. இந்த படம் வந்து முழுக்க ஒரு ஊமை படம். அப்போ ஸ்பீக்கர் வரும் முன்னாடி, அதாவது ஸ்பீக்கர் வரும் முன்னாடி கேமரா வந்துருச்சு. மொத்தமா பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லை. பட் கேமரா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் தான் மியூசிக், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து ஊமை படமாகவே மட்டும்தான் போகும். இந்த படத்தோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 11 வினாடி. 2 நிமிஷம், லிட்ரலி 2 நிமிஷம். 4 ரீல் தான் பார்ப்பேன். 2 நிமிஷத்துல ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கான். நடுவுல ஆடு கூட போக முடியாது, பார்த்துட்டு வந்துடும், அவ்வளவுதான். இதுல என்னங்க இருக்க போகுது? நீங்க சொல்லுங்க, என்ன இருக்கு அந்த படத்துல? அதுல ஸ்கிரிப்ட் இருக்கா ஏதாச்சும்? அந்த படத்துல நான் பார்க்கலப்பா, நானும் உங்களை மாதிரி தான் பார்க்கல. ஆனால் சர்ச் பண்ணும்போது இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து ஆனால் ஒரு குடும்பம் வந்து குடிபெயர்றதை பற்றி எடுத்திருக்காங்க. ஒரு வீடு குடிபெயர்றதை பற்றி தான். என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தது குடும்ப படமா? லா 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 லா. நீ பாருங்க, சூரிய வம்சத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் பேர் வந்து என்னன்னு சொல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ரவுண்டே கார்டன் சீன். ரவுண்டே கார்டன் சீன். இல்ல, பேர் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம். அது வந்து அந்த எந்த ஒரு நாட்டுல எடுத்தாங்க? இங்கிலாந்துல தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா நாம வச்சுங்க, வேர்ல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் மூவி. வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் மூவி. சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த டைம்ல அப்படி அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காம தெரியா? இந்த டைம்ல நம்ம நான் சொன்ன மாதிரி 4 ரீல்ஸ் தள்ளி விட்டுருவோம் ஆட் பாக்குறதுக்கு. அதுக்கே சரியா போச்சு அந்த 2 நிமிஷம். ரீல்ஸுக்கு நடுவுல 4 ஆட் ஆடுங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? அதுக்குள்ள அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம்னா ரீல்ஸை பாக்குறத விட்டு போய் அந்த மறந்துடாது, எதுவுமே இருக்காது. வெறும் ஊமை படம் மட்டும்தான். முழுக்க நீங்க பாத்துக்குங்க. பட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா, நம்ம இந்த வீடியோஸ்லயே அந்த மூவியோட கிளிப் போடுறோம். அதையும் பார்த்துட்டு வாங்க, அது எப்படி இருக்கு, அந்த டைம்ல அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி இல்ல, இந்த லைட்டிங் இல்ல, அந்த வார்த்தையே முதல்ல சொன்ன மாதிரி படம் எடுத்து வச்சிட்டாங்க. அந்த வார்த்தை எப்படி போயிருக்கு ஏன் தலை? இப்பெல்லாம் எவ்வளவு கேமரா வந்துருச்சு, பின்னாடி மியூசிக், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லைட்டிங்கெல்லாம் ஆளு வைக்கிறாங்க. லைட்டிங்க்கு, அந்த மியூசிக்கு, அப்புறம் பிஜிஎம்க்கு தனியா வச்சிருக்கானுங்க, அப்புறம் வாய்ஸ் டப் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கானுங்க, அப்புறம் கேமரா ஆங்கிள் செட் பண்றதுக்கு, ட்ரெஸ்ஸிங்க்கு, எவ்வளவோ இருக்கு ஆர்டிஸ்ட். ஆனா அந்த டைம்ல ஆர்டிஸ்ட்னு ஒருத்தன் இல்ல. ஒரு கேமரா இருந்துச்சுன்னா போதும், படம் எடுத்துலாம். பேசணும்னு கூட அவசியம் இல்லை, பேசினாலும் கேட்காது. இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல பரவாயில்ல, ஓகே தான்டா. அந்த டைம்ல அது யோசிச்சிருக்காங்களா, அதுதானே முதல் தொடக்கம். கேமரா கண்டுபிடிச்சவங்க தான். A few inches later. அவர் அன்சைடு போயிட்டாரு, இவர் இன்சைடு வந்தாரு. இவர் என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். இப்போ இந்தியாவில் யாரு வேர்ல்டுல யாரு ஃபர்ஸ்ட் சினிமா எடுத்தாங்கிறத பார்த்துட்டோம். இந்தியாவில் யாரு ஃபர்ஸ்ட் சினிமா எடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோமா? இல்ல, நமக்கு ஈகோ இடிக்கும்ல, நம்ம கேட்கணும். இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட் சினிமா எடுத்தா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சினிமா எடுத்தது வந்து தாதா சாஹிப் பால்கே. அவர் தான் எடுத்திருக்காரு. என்ன வருஷம்? அதை 1913 எடுத்திருக்காரு. அவர் 13 எடுத்தாருன்னா எடுக்கல, வெளியிட்டிருக்காரு. அந்த படத்தை வெளியிட்டிருக்காரு. நல்லா இந்த இடத்துல கவனிக்கும், அதை வெளியிட்டிருக்காரு. அந்த 1913 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. அந்த படத்தோட பேர் வந்து ராஜா ஹரிச்சந்திரன். அந்த படத்தோட பேரு. அந்த படத்துல வந்து அவர்
பேசவே மாட்டாரு, அதாவது அவர் ரொம்ப உண்மையானவர். ஸோ இந்த படத்துல கடைசி வரை எவனும் பேசவும் மாட்டான். ஏன்னா அந்த படம் வந்தப்போ மைக் இல்லையாப்பா, இப்பதான் சொல்றாங்க. நான் என்ன பண்றது? என்னோட 10th ஹிஸ்டரி புக்ல நான் படிச்சிருக்கேன் மக்களே. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ராஜா ஹரிச்சந்திரன் வந்து பொய் பேசாமே இருந்தங்காட்டி தன்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்து என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாசமா போயிட்டாங்க. அப்போ டேரக்டரோட நிலைமை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்? அந்த படத்தோட டூரேஷன் வந்து எவ்வளோ இருந்துச்சு? அந்த படத்தோட டூரேஷன் டைம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. 45 நிமிஷம். 45 நிமிஷம், 3/4 மணி நேரம். அது ஃபுல்லாக அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தாங்க. ஆனா இப்பெல்லாம் போட்டு பார்த்தா சரி, ஷார்ட் ஃபிலிமே 3/4 மணி 3/4 மணி நேரம் வந்துருது. ஆனா அதை வந்து அப்ப தியேட்டர்ல ஓட்டுனாங்களா? ஆமாம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், அந்த இடத்துல அந்த ஒரு தேட்டரில் ஓட்டுனாங்க. அந்த இப்போ நம்ம வந்து தேட்டர்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலத்துல தியேட்டர் இருந்துச்சு. அது அந்த மண் குட்டையெல்லாம் போட்டு, அதேதான், அந்த மண் குட்டையெல்லாம் போட்டு உட்காந்து அந்த கடலப்பொரி சாப்பிட்றது, அந்த பொரியை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேமிலியோட சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஜேர்னியான அந்த தேட்டரில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற தேட்டரில் தான் ஏசி, பாப்கார்னுக்கு 150, 200ன்னு வித்துட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் நம்ம பேக்கெட்டில் ஒழிச்சிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட வன்மத்தெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, இன்ஃபர்மேஷன் மட்டும் பேசுவோம். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக. ஸோ இந்த இடத்துல அந்த ராஜா ஹரிச்சந்திரன் அவரோட புராண கதையை வச்சு தான் இந்த ஃபுல் படத்தை எடுத்திருக்காங்க, 45 நிமிஷத்தையும். ஸோ இந்த நம்ம இவ்வளோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்துருக்கோம், அப்புறம் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்துருக்கோம். இப்போ தமிழ்நாட்டோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இருக்குது, அது இவர் செகண்ட் வீடியோ, அதாவது இவர் பேச போகிறாரு. இப்போ நான் எதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னா, தமிழ் பெருமையை பற்றி பேச வந்திருக்கேன் சார். தமிழ் பெருமை பற்றி நமக்கு தனி ஈகோ இருக்காதா? ஸோ தமிழ்நாட்டில் என்ன படம் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் என்ன படம் தெரியுமா ஃபஸ்ட்டு வந்துச்சு? கீசகவதம். இந்த பேரை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன எங்கேன்னு கேள்விப்பட்டேன் ஞாபகம் இல்லை, அவ்வளோதான். பட் அந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. என்கிட்டாச்சு நானே கேள்விப்பட்டதில்லை. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா நடராஜ் முதலியார். முதலியார்னால அவசியம். எப்போ வந்துச்சு? 1918, 5 வருஷம் கழிச்சு. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து 5 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது அப்படின்னு நம்ப முடியுதா? என்னாலையும் நம்ப முடியல. அங்கே கேமரா வந்தோன்னா இங்கேருந்து கடன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பேசுவாங்களா இல்லை? இது ஊம படம் தான் தலை, இதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்பவும் மைக்க வரல. பட் ஸ்டில் இன்னொரு படம் வந்திருக்கு, தமிழ்நாட்டிலே பேசியும் நடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து நடுவுல நிறைய கேப் விட்டுருக்கானுங்க. 1918 1931 தான் வந்திருக்கு முதல் டைம். அப்பதான் கேமரால பேசியிருக்கானுங்க. அது வரைக்கும் அவனும் பேசவே இல்லை. அந்த படத்தோட பேரு? அந்த படத்தோட பேர் வந்து காளிதாஸ். அது தெரிஞ்ச பேர் தான். தெரிஞ்ச பேர் தான் இருக்கட்டும். சரி, ஓகே. அந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணதுன்னா ஹெச்எம் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது எப்போ கரெக்டாக வந்துச்சுன்னா 1931 தான் ரிலீஸ் ஆகுது படம். அதில் வந்து என்ன வந்திருக்குன்னா அப்போயே பேன் இண்டியாவில் எடுத்திருக்காங்க. 3 லாங்குவேஜில் வந்திருக்கு தலை, சும்மா இல்லை. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. நம்ம தான் மாசு, அவங்கெல்லாம் போக சொல்லாங்கிட்டு நம்ம தான் கெத்து, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தமிழ் படம் போய் பார்க்குறதுனா போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோதான். அதில் கிளிப் இருந்தாலும் நம்ம கிளிப்பை ஆட் பண்ணிடுறோம். சரி, இப்போ 3, அதாவது வேர்ல்டு, இந்தியன், தமிழ்நாடு, இந்த 3 இதுலேயே இருக்க அந்த படத்தோட கிளிப்பு இருந்துச்சுன்னா நம்ம கிளிப்பும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு விஷயம் பேசும்போது நம்ம சென்டரில் அந்த கிளிப்பை ஆட் பண்ணி விட்டுருவோம். லாஸ்ட்டில் அந்த வீடியோ முடியும் போது இங்கே வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். இல்லாட்டி எங்களை மறைச்சிக்கிட்டு கூட அது சென்டரில் வந்து நிற்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். अच्छा बाबा, अच्छा अब तेरे साथ
कौन माथाखोरी करे, लेकिन किसी ने